இலவசம் இலவசம். நாம் பிச்சைக்காரனுக்கு போடும் காசு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த கலர் டிவி இலவசம். அரசு நமக்கு கொடுத்த ஃபேன் நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த கிரைண்டர் நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த மிக்ஸி நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த சைக்கிள் நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த லேப்டாப் நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுத்த பொங்கல் பரிசு நமக்கு இலவசம். அரசியல் கட்சி நமக்கு கொடுத்த தோடு, மூக்குத்தி, பாத்திரங்கள் இன்னும் பலவெல்லாம் நமக்கு இலவசம். தேர்தல் திருவிழாவின் போது நமக்கு ஓட்டுக்கு கொடுக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் நமக்கு இலவசம். அரசு நமக்கு கொடுக்கும் ரேஷன் நமக்கு இலவசம். அப்போது நாம் எல்லோரும் கூட இலவசத்துக்கு ஏங்கும் பிச்சைக்காரர்கள் தானா? பிச்சைக்காரனுக்கு காசு போட்டால் நீங்கள் மகராசனா இருக்கணும் என்பான். உங்களுக்கு இலவசம் கொடுத்தால் உங்களுக்குத்தான் என் ஓட்டு என்பீர்கள் நீங்கள். உங்களை அறியாமையில் வைத்து பணம் கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்கி ஜெயித்து விடலாம் என்று அரசியல்வாதிகளை நினைக்க வைத்தவர்களே நீங்கள். எப்படியாவது தேர்தலில் ஜெயித்து பதவியை பிடித்தால்தான் யாரிடமும் பிடிபடாமல் யாருக்கும் தெரியாமல் பணத்தை சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பால்தான் அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணமும் இலவசமும் வாரி வாரி வழங்குகிறார்கள். உங்களுக்கு இலவசமாக 5000 கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் 50,000 கோடிகள் சம்பாதிக்கும் திட்டத்தோடுதான் தேர்தலில் நிற்கிறார்கள். உங்கள் ஒருவருக்கு தரும் பொருளின் மதிப்பு 5000 என்று வைத்துக் கொண்டால் அதில் 20% கமிஷனாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். சுமார் 2 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த பொருள்களை இலவசமாக கொடுக்கும்போது இலவசம் கொடுப்பவர்களுக்கு எவ்வளவு வருமானம் இலவசமாக கிடைக்கிறது தெரியுமா? சுமார் 20 கோடி. இலவசம் பெறுபவன் ஒரு ஏமாளி. இலவசம் கொடுப்பவன் ஒரு புத்திசாலி அரசியல்வாதி. இலவசம் கொடுப்பதால் யாருக்கு லாபம் புரிகிறதா? உங்களுக்கு ஏன் இந்த இலவசம் கொடுக்கிறார்கள் என்பது புரிகிறதா? இந்த இலவசத்திற்கான பணம் எப்படி வருகிறது? உழைக்கும் மக்கள் கொடுக்கும் வரிப்பணம் இலவசத்திற்கு வீணாகிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு அது பயன்படவில்லை. அரசு கடன் வாங்கி இலவசம் கொடுத்து அந்த கடனை மக்கள் மீது சுமத்தி மக்களை கடன்காரன் ஆக்குகிறது. அரசும் கடன்கார அரசு ஆகிறது. நாட்டு மக்களிடம் இருந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் பெற்ற ஊழல் பணம் இலவசமாக மாற்றப்படுகிறது. நாட்டு வளங்களான மணலை வெட்டி எடுத்து மலைகளை உடைத்தெடுத்து விற்று அதன் மூலம் பெற்ற கருப்பு பணம் எல்லா அரசியல் அலுவலகங்களில் நடைபெறும் எல்லா செயல்பாடுகளின் மூலம் வரும் லஞ்ச பணம் அனைத்தும் இலவசங்களாக ஓட்டுக்கு பணமாக மாறுகிறது. இந்த இலவசத்தை எதற்காக கொடுக்கிறார்கள்? இப்படி இலவசம் தந்து மக்களை ஏமாற்றி ஓட்டை பெற்று பதவிக்கு வருவதற்காகவே அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள், ஊழல் செய்கிறார்கள். இந்த இலவசம் எல்லாம் ஓசியில் வந்தவைகள். இவை இல்லாமலும் கூட நம்மால் வாழ முடியும். உன் உழைப்பில் வந்த பணத்தால் கூட உன்னால் வாங்க முடியும். மறவாதே. இலவசத்தை விரும்பாதே. இலவசத்திற்காக ஏங்காதே. இலவசம் தருபவனுக்கு விசுவாசமாக ஓட்டு போட்டு நாட்டை கடன்கார நாடாக, குடிகார நாடாக, ஒழுக்கமற்ற மக்கள் வாழும் நாடாக, நேர்மையற்ற மனிதர்கள் வாழும் நாடாக, கொள்ளை அடிப்பவர்கள் பெருகும் நாடாக,
சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நாடாக மாற்றிவிடாதே. இனியும் மனிதா, நீ ஒரு இலவசம் பெறும் பிச்சைக்கார தமிழனாக இருந்தால் உன் சந்ததியெல்லாம் பெரும் குடிகாரர்களாக, கஞ்சா அடிப்பவர்களாக, உழைக்க சக்தியில்லாத நோயாளிகளாக, பிறரை ஏய்த்து அடித்துப் பிழைக்கும் திருடர்களாக, தன்மானம் கொஞ்சமும் இல்லாத தவறான வாழ்க்கையை வாழ நேரிடும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் அரசியல்வாதிகளின் கூட்டம் உனக்கு இலவசம் என்ற சின்ன மீனை கொடுத்து ஆட்சியை பிடித்து வாரிசுகளை தமிழ்நாட்டின் மன்னர்களாக ஆக்கி தங்கள் வளங்களை உலக அளவில் பெருக்கிக் கொள்கிறார்கள். இதை புரிந்து கொள். அரசு பஸ்ஸில் நீ உன் மனைவியோடு பயணம் செய்யும்போது நீ டிக்கெட் வாங்க வேண்டும். ஆனால் உன் மனைவிக்கு இலவசம். இது என்ன நியாயம்? ஆணான உனக்கும் ஒரு ஓட்டு, பெண்ணான அவளுக்கும் ஒரு ஓட்டுதான். நீங்கள் இருவரும் ஓட்டு போட்டுத்தான் தேர்தல் நடக்கிறது. அப்படி இருக்க பெண்களுக்கு இலவச பஸ், ஆண்களுக்கு டிக்கெட். அது என்ன நியாயம்? ஓசியில் பயணம் செய்யும் பெண்ணுக்கு தான் ஓசியில் பயணம் செய்கிறோம், நம் கணவன் காசு கொடுத்து பயணம் செய்வது என்ன நியாயம் என்று சிந்திக்கவே தோன்றவில்லையா? மூளை மழுங்கி போய்விட்டதா? பஸ் பயணம் டிக்கெட் வருமானம் இல்லாமல் ஓசியிலேயே போய்க் கொண்டிருந்தால் பஸ்களை பராமரிப்பது எப்படி? ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் சம்பளம் கொடுப்பது எப்படி? பஸ்களுக்கு டீசல் வாங்குவது எப்படி? பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது எப்படி? இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதற்கான பணத்திற்கு நாம் தான் அதிக வீட்டு வரி, மின்சார வரி, பத்திர பதிவு வரி, இன்னும் பல வகை வரிகளை கொடுத்தாக வேண்டும். மக்களிடம் அதிக வரி விதித்து அதன் மூலம் வரும் பணத்தில் இருந்து மக்களுக்கு இலவசம் கொடுத்து அரசியல்வாதிகள் பேர் தட்டிக் கொள்கிறார்கள். உண்மையில் வரி செலுத்துபவர்களே இலவசத்திற்கான பணத்தை கொடுக்கிறார்கள். எந்த அரசியல்வாதியும் தன் உழைப்பினால் வந்த தன் சொந்த பணத்தை செலவு செய்து மக்களுக்கு இலவசம் கொடுப்பதில்லை. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசம், கல்லூரி செல்லும் பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவசம், பள்ளிகளில் காலை இலவச உணவு, இது போன்றவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. பெற்றோர்களுக்கு குடும்பத்தின் மேல், குழந்தைகளின் மேல் பொறுப்பை உண்டாக்க வேண்டும். குழந்தைகளின் தேவைகளை பெற்றோர்களே நிறைவேற்ற வேண்டும். மேற்சொன்ன திட்டங்கள் பெற்றோர்களை பொறுப்பற்ற மனிதர்களாக்கி அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை குடிக்கும், ஆடம்பரத்திற்கும் செலவழிக்க தூண்டுகிறது. பொறுப்பற்ற, உழைக்கும் ஆர்வமற்ற மனிதர்கள் வாழும் நாடு விரைவில் அடிமை நாடாகும். மக்களுக்கு உழைக்கும் ஆர்வத்தை தூண்டி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து வருவாய் சம்பாதித்து அதன் மூலம் வேண்டியதை வாங்க வைப்பதே ஒரு நல்ல அரசின் கடமை. இலவசம் தந்து குடிகாரனாக ஆக்கி இலவசம் கொடுப்பது அல்ல. குடியை ஊக்கப்படுத்தும் எந்த அரசும் மக்களுக்கான நல்ல அரசு அல்ல. குடியை கெடுப்பது மட்டுமல்ல, குடி ஒருவனது குலத்தையே, குலத்தின் பெருமையையே அழித்துவிடும். நீ குடிகாரனாக இருந்தால் குடியை கொஞ்சம் கொஞ்சமாகவாது நிறுத்து. இல்லாவிட்டால் குடல் வெந்து சாவாய் அல்லது ஏதாவது குற்றம் புரிந்து ஜெயிலுக்கு போவாய். தயவு செய்து குடியை நிறுத்து. மனிதா, இலவசம் என்பது உன்னை ஒரு பிச்சைக்காரனாக்கி அரசியல்வாதிகள் எதையாவது உனக்கு இலவசமாக கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளும் ஒரு ராஜ தந்திரம். பலமுறை ஏமாந்து போய்விட்டாய். இப்பொழுதாவது விழித்துக்கொள். இலவசம் பெற்று உன் எதிர்காலத்தை, உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை, உன் நாட்டின் எதிர்காலத்தை கெடுத்து விடாதே. இலவசம் கொடுப்பவன் உன்னிடமிருந்தும் உன் மூலமும் அவன் கொள்ளையடித்த பணத்தில் இருந்துதான் உனக்கு கொடுக்கிறான்.
உன்னை சிந்திக்க விடாமல் செய்து உன் ஓட்டை ஏமாற்றிப் பெறுவதற்காகத்தான் உன்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டு உனக்கு பணம் கொடுக்கிறான். அவனிடம் ஓட்டு போடுகிறேன் என்று சத்தியம் செய்து பணம் வாங்கிவிட்டாலும் கூட பரவாயில்லை, அவனுக்கு ஓட்டு போடாதே. சமுதாயத்திற்கு உதவும் மனிதனுக்கு உன் ஓட்டை போட்டு நல்லது செய். மேடையில் கோஷம் போட்டு நடிக்கும் அரசியல்வாதிக்கும் ஓட்டு போடாதே. கோடி கோடியாய் பணம் வாங்கிக் கொண்டு நடிக்கும் அந்த நடிகன் இதுவரை தன் பணத்தில் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? அந்த நடிகன் அரசியலுக்கு வருவதன் பின்னணி என்ன? யோசி, சிந்தி. இலவச பிச்சைக்காரன் நான் அல்ல என்று நெஞ்சை நிமிர்த்தி வீர நடை போடு. நாட்டுக்கு நல்லது செய்யும் நல்லவனை, மக்கள் உணர்வு கொண்டவனை தேர்வு செய். அவனுக்கு உன் ஓட்டை போடு. வாழ்க மனிதா, வாழ்க உன் புகழ், வெல்லட்டும் நம் நாடு.